குற்ற செயல்கள் நடைபெறுகிறது. ஆனால் உடனடியாக நாங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்கிறோம் என தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் நான் பேசும்போது குறிப்பிட்டார். ஆனால் இன்றைக்கு 2 அமைச்சர்கள் அமைச்சரவையில் இல்லை. ஒரு அமைச்சர் பேசிய பேச்சுக்கு தமிழக காவல்துறை முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்ய மறுக்கிறது. ஊழல் வழக்கிலே உச்சநீதிமன்றம் தமிழகத்தினுடைய அமைச்சரை பார்த்து உங்களுக்கு ஜாமீன் வேணுமா அமைச்சர் வேணுமான்னு கேட்டதற்கு பின்பாக அவர் அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கப்படுகிறார். அப்படின்னா தமிழகத்தினுடைய இன்றைய சூழல் அப்படிங்கிறது இன்று நாம் புரிந்து கொள்ளலாம். தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மத அடிப்படைவாத பயங்கரவாத செயல்களை பற்றி எல்லாம் குறிப்பிட்டேன். ஆனால் தமிழகத்திலே எதுவுமே இல்லை என்று மறுத்தார்கள். அதற்கு பின்பாக அரசாங்கத்தினுடைய கொள்கை விளக்க குறிப்பேட்டை பற்றி அதில் படித்து காட்டினேன். அல் கொய்தா, ISIS போன்ற சர்வதேச அளவிலான இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளுடைய செயல்பாடுகள் இருப்பதை அரசே ஒத்துக்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அவர்களுக்கெல்லாம் மதகுருமார்களை வைத்து மருத்துவர்களை வைத்து நல்வழிப்படுத்தினோம் என்கின்ற அறிவிக்கையும் அதில் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கின்ற பொழுது இதை பற்றி நான் பேசுகின்றதை இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை என மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களும் மறுக்கிறார். அமைச்சர்களும் சம்பந்தமில்லாத பதிலை சொல்கிறார்கள். அதற்கு பின்பாக 2022ஆம் வருடம் கோயம்புத்தூரில் நடைபெற்ற கார் வெடிகுண்டு வழக்கை பற்றி பேசினேன். தமிழகத்தில் எதுவுமே இல்லை, அமைதி பூங்கா என்று சொல்கின்ற தமிழக அரசு ஆடிட்டர் ரமேஷ் கொலை வழக்கிலிருந்து ஆரம்பித்து கோவை குண்டுவெடிப்பு, RSS அலுவலக குண்டுவெடிப்பு என்று தொடர்ச்சியாக தமிழகத்தில் மத பயங்கரவாத அமைப்புகள் இன்னமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லை என்றால் தேசிய புலனாய்வு முகமை மாசத்துக்கு ஒரு தடவை ரைடு பண்ணி எதற்காக ஆட்களை பிடிக்க வேண்டும். அதுவும் கோயம்புத்தூர் சிலிண்டர் வெடி விபத்து என்று மாநிலத்தினுடைய முதலமைச்சர் குறிப்பிட்டுட்டே இருந்தார். அப்போதிருந்து நாங்கள் சொல்கிறோம், இது சிலிண்டர் விபத்து கிடையாது, திட்டமிட்ட ஒரு மத பயங்கரவாதிகளுடைய தாக்குதல். கோவையில் இருக்கக்கூடிய மக்களை குறிவைத்து, அதிலும் குறிப்பாக சத்தியமங்கலம் காட்டிலே இஸ்லாமியர்கள் இல்லாத மற்றவர்கள் அனைவரையும் அழித்தொழிக்க வேண்டும் என அந்த வெடிகுண்டு விபத்திலே, அதாவது அந்த பயங்கரவாதி அந்த இடத்தில் இறந்து போன நபர் பேசியதெல்லாம் குற்றப்பத்திரிகையில் இருக்கிறது. 4 குற்றப்பத்திரிகைகள் இதுவரைக்கும் தேசிய புலனாய்வு முகமை கோவை கார் வெடிகுண்டு விபத்திலே வழக்கிலே தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆனால் இதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு தமிழக அரசு தயாராக இல்லை. நான் அங்கு குறிப்பிட்டது என்னவென்றால், மத பயங்கரவாதிகளுடைய செயல்கள் தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசாங்கம் எச்சரிக்கையாக அதை கையாள வேண்டும். இல்லை என்றால் காஷ்மீரிலே நடைபெற்றதை போல தமிழகத்திலும் குற்ற செயல்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை தெரிவித்திருக்கிறேன். இதனுடைய பிராக்டிக்கலா இது இருக்கிற விஷயங்களை புரிந்து கொண்டு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய கோரிக்கை. ரொம்ப வித்தியாசமான பதில்களை எல்லாம் நீங்க தமிழக அமைச்சரவையில் பார்க்கலாம். குற்ற செயல்கள் நடைபெறுகிறது, ஆனால் உடனடியாக நாங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்கிறோம் என தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் நான் பேசும்போது குறிப்பிட்டார். ஆனால் இன்றைக்கு 2 அமைச்சர்கள் அமைச்சரவையில் இல்லை. ஒரு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே 2 அமைச்சர்கள் அவர்களுடைய இடங்களிலிருந்து இல்லாமல் போகிறார்கள் என்றால் காரணம் என்ன? ஒரு அமைச்சர் பேசிய பேச்சுக்கு தமிழக காவல்துறை முதல் தகவல் அறிக்கை கூட பதிவு செய்ய மறுக்கிறது. அப்போ உங்க அமைச்சர் பேசினா எஃப்ஐஆர் போட மாட்டீங்களா? இன்று அந்த அமைச்சர் பதவி விலகி இருக்கிறார். அதே போல இன்னொரு அமைச்சர் ஊழல் வழக்கிலே உச்சநீதிமன்றம் தமிழகத்தினுடைய அமைச்சரை பார்த்து உங்களுக்கு ஜாமீன் வேணுமா அமைச்சர் வேணுமான்னு கேட்டதற்கு பின்பாக அவர் அமைச்சர் பதவியிலிருந்து எடுக்கப்படுகிறார். அப்படின்னா தமிழகத்தினுடைய இன்றைய சூழல் அப்படிங்கிறது இன்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல புதிதாக ஒரு அமைச்சரை சேர்த்துக் கொள்ள இருக்கிறார்கள். அவர் இதற்கு முன்பாகவும் அமைச்சராக இருந்தவர் தான். என்ன காரணத்துக்காக அவர் எடுத்தாங்க தெரியாது. ஒரு அமைச்சரை சேர்த்துக் கொள்வது சீஃப் மினிஸ்டரோட ப்ரிரோகேட்டிவ். நாங்க அந்த ரைட்டை டிஃபெண்ட் பண்ணல. பட் என்ன கேட்கிறோம்னா, திடீர்னு ஒரு ஆளை எடுக்கிறீங்க, அதே ஆளை நீங்க கொண்டு வந்து அமைச்சரா போடுறீங்க. இன்று அமைச்சரவையில் 2 அமைச்சர்கள் இல்லாமல் இருப்பது என்பது தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. இதை மக்களிடம் எடுத்து செல்வதற்கு பிஜேபி முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. செய்வோம்.